தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய எதிர்பார்க்கிற காரியங்களாகட்டும், எதிர்பார்க்கிற விஷயங்களாகட்டும், அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமும் தடைகளும் தடுமாற்றம் கடந்த மாதங்கள் கடந்த நாட்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா, விடிவுகாலம் பிறக்காதா அப்படிங்கிற எண்ணமும் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய ஏமாற்றங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பண விரயம், ஒரு பக்கம் வந்து திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி கையாளுனே தெரியாமல் நிறைய கடன்களை வாங்கிட்டு அதனால் மன உளைச்சல், இப்படிப்பட்ட சூழலில் ரிஷபராசி நேயர்கள் கிட்டத்தட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த சித்திரையில் தொடங்கி பங்குனி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 2026 2027 கிட்டத்தட்ட ஒரு மிடில் வரக்கூடிய இந்த பயிற்சி வரக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வருது. கிட்டத்தட்ட குரு பயிற்சி சித்திரை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஒன்று, அடுத்து ராகுகேது பயிற்சி இந்த இயரில் இருக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் வருது. அப்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 14வது வீட்டில் சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அவர் 3வது வீடு தைரியஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார். இது ஒரு அமைப்பு. அதெல்லாம் ராகு கேது பயிற்சி பொறுத்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி 10ல் இருக்கார் கர்மஸ்தானத்தில். அவர் வந்து 14வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சனி ராகு இணைவு. சனி ராகு இணைந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாகவே வந்து நமக்கு வந்து திடீர் மாயமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா வராத பணங்கள் வரலாம், அல்லது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். நமக்கு எல்லாமே தடையாக இருக்குது, நமக்கு எப்படா நடக்காது அப்படின்னு அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்காது இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சனி ராகு யார் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத சிந்தனைகள், ஓவர் திங்கிங்கு, சம்மந்தில்லாத விஷயங்களெல்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் பண்ணுற மாதிரியான நிலைகள்லாம் கொடுக்கும். அப்போ அதுக்குள்ளே பயணிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா போதும். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு 100% ஏற்படும். வெளிநாடு பயணிப்பீங்க, அதனால் ஆதாயங்கள் அடைவீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய சூழலாக ஏற்படும். அது நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெரிய டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்காது. அப்போ இந்த மாதிரியான காலங்களில் கொஞ்சம் வெளி சார்ந்த விஷயங்களை வந்து மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு சார்ந்த தொழிலாக இருக்கலாம், அது உள்நாடு சார்ந்த தொழிலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆல்ரெடி பிளான் வச்சுருக்கிற தொழிலாக இருக்கலாம், எதுனாலும் சரி தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து வேலை மாறுதல்கள் அல்லது புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறது இல்லைங்க, அது ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது, பட் எனக்கு ஒரு சேஃபாக இல்லாத மாதிரி தோணுதுங்க, ரொம்ப டிஸ்டர்ப் மைண்ட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து வேலை மாற்றம் வந்தால் இதை எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சச்சரவுகள்லாம் ஓரளவுக்கு சரியாகும். பிள்ளைகளுடைய கல்விக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு சிலர் வந்து நீட் தேர்வுக்கு எக்ஸாம் இப்போ எழுதி ட்ரை பண்ணிவிட்டு சித்திரை மாதம் வந்து கடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாங்கிற யோசனை இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன காலேஜ் பண்ணலாம், என்ன இன்ஜினியர் படிக்கலாமா, அல்லது டீச்சிங் போகலாமா, அல்லது பேங்கிங் போகலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பம் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீர்ந்து இதுதான் படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2 குடைவன் புதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆளுமை பண்ணக்கூடிய வீடுகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மீன ராசியில் இருப்பார், அடுத்து மேச ராசிக்கு வருவார், அடுத்து வந்து உங்கள் ரிஷப ராசிக்கு வருவார். இப்படி கடந்த மாதங்கள் வருகிற மாதங்களில் அப்படியே அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துடுவார். அப்போ நிறைய ஒரு வாய்ப்புகளை வந்து அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகும்போது இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்கூட்டியே ஒரு சில நன்மைகள் ஏற்படும். ஏன்னா ராகுகேது வந்து டிசம்பர் 2 வருது, அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி வந்துடுது. கண்டிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பல மாற்றங்கள் இந்த 2026 வரக்கூடிய இந்த சித்திரையிலேருந்து வரக்கூடிய பங்குனி 2027க்குள்ளே ஒரு சில நன்மைகள் ஏற்படும். அது இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மாதிரி தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒன்றுமே பண்ணலையே, நமக்கு என்னங்க மாறி இருக்குது, இந்த 2026 25 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இந்த 5 மாதத்தை நான் ஓட்டிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரணும், குழப்பங்கள்லேருந்து வெளிவரணும், மனக்குழப்பங்கள். அதே மாதிரி இந்த காதலர்களும் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டளவில் கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளாகட்டும், வெளியாட்களுடைய உறவுகளாகட்டும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளங்களை சந்திச்சிட்டிங்க. இந்த நிலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் அப்படின்னா இந்த புத்தாண்டு. அப்போ இந்த புத்தாண்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சனி ராகு உங்களை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க.